கைஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ ஃபயரில் ஏதாவது ஒரு மேட்ச் போடுவோம். ஸோ நம்ம சிஎஸ் ஒரு மேட்ச் போடலாம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸாம்லாம் இருந்துச்சு. சரி, முத்து கூட ஒரு கேம் விளையாடி போட்டோம். அதான் ஒரு சின்ன ப்ராப்ளமால் அது வந்து டெலீட் ஆகிட்டு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், வந்து நருட்டோ அமௌண்ட் வந்து ஃப்ரீ ஸ்பின்னில் எனக்கு பெர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கிடச்சிது. அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கிளாப்பு அது வந்து 2 நாளில் முடிஞ்சிடும். வேறு அந்த ப்ரௌன் கட்பின்னு இதை சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த அமௌண்ட் எனக்கு ஒன்று கிடச்சி கைஸ். இது வந்து ஒரு 2 நாளைக்கு இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இதில் வந்து க்ளோவால் விட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே எடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லை, சீவனில் வந்து நருட்டோ ஷிப் டவுனுக்கு போனீங்கன்னா இல்லை பாருங்க, இதாங்க இந்த க்ளோவால். இந்த க்ளோவால் ஃப்ரீ. இது என்னதான் அவ்வளோ நல்லா இல்லைனாலும் நருட்டோ சம்மந்தப்படுத்துறதுனால நல்லா தான் இருக்குது. அதனால ஃப்ரீயாக கொடுக்கறதுனால ஒர்த்து தான் கைஸ். இதுக்கு எதுவும் இல்லை கைஸ். பிஆர் ரேங்கில் டாப் 3 போகணும். ரேங்க்கு ஜாஸ்தியாக நம்ம இருந்தோம்னா கஷ்டம் தான். அப்படி இல்லைனா ஏதோ 1200 நிமிஷம் விளாடணுமா. அதுக்கு நம்ம பிஆரே போட்டுருவோன்னு சொல்லிட்டு டுவோ வந்து சரி, அப்புறம் வேல்டான்னு சொல்லிட்டு பிஆரே போடலான்ட்டு. அதுக்கப்புறம் சரி, நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. ஸோ லைட்டாக நான் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மைக்கில் வந்து இதில் போட்டிருந்தேன், அதாவது ஆனில் போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகுதுனால நான் இப்படி பண்ணிடுறேன். ஸோ நம்ம பிஆர் ரேங்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். நானும் பிஆர் போட்டு பார்த்தேன். ஆனால் டுவோலாம் நிறைய ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்குவாடுனா இன்னுமே நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படி 10 பேர் ஐ மீன் ஒருத்தராக போகிற மாதிரியே போட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, இதையாவது உள்ளே போகுதான்னு பார்ப்பேன். ஏன்னா அதுவே 3-4 தடவை போட்டு பார்த்தேன். 1 minute 2 minute கழிச்சு இது பாருங்க, சீக்கிரமாக போயிட்டு. ஸோ நான் எப்படியாவது டாப் 3ல் 7 தடவை இன்னும் வரணும் 10ல். ஸோ அப்படி வந்துட்டேன்னா க்ளோவால் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கடுத்து தான் வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் காசு போட்டு எனக்கு போடுறேன்னு இருக்கான். 30 ரூபா காசு போட்டு இது பண்ணலான்னு இருக்கோம். ஸோ முடிஞ்சால் மைன்கிராஃப்ட்டு நாளைக்கு வருமானு தெரில. ஆனால் கன்ஃபார்ம் அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்துடும். ஸோ கன் சவுண்டு அதிகமாக இருக்குது. ஸோ நான் கன் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நைல் டெயில்ஸா ஏதோ நைல் டெயில் ஃபாக்ஸுன்னு அதை சொல்லுவாங்க. ஓகே, போட எடுத்து எப்படியாவது டாப் 3ல் போகணும். இந்த மாதிரி பாம் மாதிரி விடுதில்ல கைஸ், அதாவது ஏதோ குண்டு மாதிரி இது விழுறதுனால நிறையா ஆர்எஸ்எல்லா ஏதோ ஒன்று வரும், ARNSELன்னு. அது கூட நமக்கு பிளாஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகிடுது கைஸ். நான் நிறைய இதில் நானும் எல்லாருமோ பார்த்தேன். அதில் அது என்னது எப்பிக்கில் ஏதோ மேலே நிற்குது. ஐயோ, ட்ரிபிள் நைனா? இப்போதான் ஏதோ பரவாயில்ல. பிங்கால இருந்தாலும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது ஓவர் தான். எவ்வளோ சூட்ரான்னு நினச்சேன். கல்லே இல்லை. ஃபுட் பேக்கரேட்டா? ஃபுட் பேக்கர். ஐயோ, எனக்கு வேறு சொல்லுங்க. ஒரு மாதிரி நெட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்கி. மேலே ஓரமாக போயிடுவோம். ஸோ நெட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பிங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 360 அந்த மாதிரி. என்னன்னே தெரில, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் பிங்கு ஜாஸ்தி ஆகுது? 500 கிட்ட போயிட்டுங்க. 600ஆ? 999 மட்டும் போகாமல் இருக்கட்டும்.
இவன் ஒருத்தன் ஆர்க்குனர் ஏதாவது கிடைச்சாவே நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் கரெக்ட் ஆகிட்டுங்க. இப்போ போகலாம். எவ்வளோ இருக்கான் இங்கே ஒன்று வந்தாலும் எவ்வளோ அடிச்சிருப்பான். சாகு 1 டேப்பு சும்மா ரெடி அடிச்சு செத்துட்டான். இது பேர் தான் 1 டேப்புன்றது. அதான் மேலே இருக்கணும். ஓகே இன்னொருத்தரையும் முடிச்சாச்சு. யாரை ஸ்பெக்டேட் பண்ணுறாங்களா? யார் போயிட்டாங்களா? சரி இப்படியே லூட்டெல்லாம் எடுத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சம். உட்பக்கர் நல்லாவே அடிக்குது. இருந்தாலும் சேரில் உட்காந்துட்டு விளையாட வராது. ஏதோ நான் விளையாடிட்டு இருக்கேன். ஒருத்தர் போகிறான் பாரு. எல்லாம் பேசுறதுலும் புரியலை. ஆனால் எப்படி இவனை கில் பண்ணலன்னு இருக்கு. எல்லாம் கடுப்பாகுது. அந்த ஆட்பாட்ஸ் வேற ஒரு மாதிரி எவ்வளோ நம்மளை பார்த்து சொல்கிறான் பாரு. இல்லை மாட்டிக்கிட்டான். குங்கடா இருக்க தைரியம் இருந்தால் நேர்ற வாடா. வாடி சாரி. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்டுக்கு இதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணேன்னு எனக்கும் புரியலை கைஸ். ஸோ சேரில் வேறு உட்காந்துட்டு விளாட்றேன்னா, அதுவும் சாமி ரூமில் உட்காந்து விளாட்றேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி சவுண்டாக எல்லா இடத்துலையுமே சவுண்டு போட்டே இருக்கானுங்க யாராவது வந்து. ஸோ அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா டைம் கிடச்சிடலாம். ஸோ ஓகே ஏர்பட் சொல்லாங்க மாட்டிக்கிறேன். ஆர்மரை ரிப்பேர் பண்ணுறோம். ரிப்பேர் பண்ணாச்சு. இதுக்கு கீ மட்டும் கிடச்சா போதுங்க, ஓப்பன் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேட்ச் விளாட்னேன் சரிங்களா. நான் தான் கீ வச்சுட்டு தான் ஓப்பன் பண்ணல. ஆப்போசிட்லேருந்து 10 பேர் 15 பேர்கிட்ட இங்கேருந்து வந்தாடு. 15 கூட ஒரு 20 பேர் இருக்கும் அங்கே. அதில் மட்டுமே நான் ஒரு அவனுங்களாம் ஒரு இது கூட திருப்பி அடிக்கலை. அவங்க நாட்டுக்கு ஓப்பன் பண்ணாலும் கடை 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 போட்டு கடை விட்டு ஆடில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தாடுங்க சரிங்களா. நானும் சரி பார்த்துருப்போம். ஓடும்போது நிறைய ஹெட்லாம் விழுந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி திடீர்னு அதுவும் எல்லாருமே ஒரே 3 செட் வச்சுருக்கிற மாதிரி அப்படிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வேற ஒருத்தர் இருக்கானே, மேட்ச் போகுது கூட நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம். அவனை இப்போ ஹெட்டை ஹெம் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப லேக் வேறு ஆகுது. உள்ட்டா படிக்க பார்க்குறானோ. அப்பாடா அடிச்சாச்சு. ஒரு ஏர்போர்ட்டை போட்டு லூட் எடுத்துப்போம். ஸோ டாப் 9குள்ளே வந்துட்டோம். டாப் 3 மட்டும் வந்தால் போதும் கைஸ். ரெக்கார்ட்லாம் ஆகுது.
ரீலோட் பண்ணுறேன். பிங்கு தாங்க எனக்கு அடிக்கடி சொல்லவே வேண்டாம். எவ்வளோ 3 பேர் ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு ரித்திக்ல விட்டுக்கிறச்சே அழுத்தி பிடிப்பல்டா. வாடா. ஏய் ஒரு அடி கூட போடல. எனக்கே வாடா அழுத்துறியா? இல்லை 1ஆம் லெவல் பேக் பேக்கில் வச்சுருக்கேன். சரியான பாட்டாக இருப்போம் போலே. நானே ஒரு பாட்டு தான். சும்மா ஈஸியாக வரானுங்க, நானும் வச்சுட்ருக்கேன். லூட்லாம் இந்த இடத்துல நல்லா இருக்கு. போடி FF காயின் எல்லாத்தையும் அழுறோம். வேறு எதாவது இருக்கா ப்ரோ? அது எதுவும் இல்லை. கார் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஒரு FF காயின் எடுத்துகிட்டு போகணுமா? கார் எடுத்துகிட்டு போகுமா இல்லை? ஐயோ சரி வேண்டாம், எடுத்துகிட்டு வந்துடுமே. ஐயோ HP கம்மியாக இருக்கா? அதை வேறு பார்க்கல பார்த்தீங்களா? சரி மெட்டிக்கிட்ட போடு. மெட்கிட்டு தப்பா சொல்கிறேன். ஸோ வாய்ஸ் வேறு லோவாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்க்கு எல்லாருமே வாய்ஸ் ஓவர் கொடுப்பாளுங்க அடிக்கடி. ஆனால் எனக்கு அவ்வளோ கொடுக்க அவ்வளோ இது இல்லை. நம்ம அப்படியே பேசிட்டே, அதாவது கேம் பிளே நடக்கும்போது என்ன நடக்குதோ அந்த ரியாக்ஷன் அப்படியே கூட வெளிப்படுத்தணும்ல, அது கேம் வீடியோவில். ஸோ அது கிளியராக இருக்கணும்னு கண்டி தான் எவ்வளோ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க. கல்லா இருக்கியடா? கேப்சர் ஆகிற மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் அப்போ யாரோ வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஸோ பின்னாடி ஒரு க்ளோவால் போட்டுப்போம். எல்லாம் இங்கேருந்து வந்து அடித்தாலும் அடிப்பானுங்க. இங்கே ஒரு க்ளோவால், இங்கே ஒரு க்ளோவால், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் தேவையானது அப்படியே எடுத்துகிட்டு இருக்கலாம் எவ்வளோது வர வரைக்கும். ஸோ அப்படியே கேப்சர் பண்ணலாம். சரி மூக்கு வேறு அடிச்சிருக்கு. ஸோ வாய்ஸ்குள்ளே டிஃப்ரெண்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சுற்றி இல்லையா பீக்கில்? பீக்குதால இது இந்த மூக்கா பெருசாக எதுவும் கொடுக்கல. க்ரோஸோ எக்ஸு. சரி ஒரே கல் வேண்டாம், வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றி போவேன். இன்னும் 6 பேர் தான் இருக்கும். இன்னும் ஒரு 3-4 பேர் செத்தா கூட டாப் 3ல் வந்துடலாம். இன்னும் 3 பேர் செத்தாலே போதும். அதை மட்டும் செத்துட்டாங்கன்னு வைக்கலாம், நம்மளுக்கு குளோவால் கலை இந்த இது கிடச்சிரும். எவ்வளோ வந்துட்டு போயிருக்கா நல்லாவே தெரியுது. கார்லாம் ரெடி நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கானுங்க பீக்கில். சரி ஏறி இப்படி ஜம்ப் பண்ண முடியுமா? போதர் மேலே வேண்டாம், நம்ம நார்மலாகவே போயிடுவோம். ஒருத்தனை கூட காணும். வார்னிங் வேறு இருக்குது. சரி பைக் இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்காங்க பார்த்துருக்கேன். அழுத்தி புட்டல இல்லை பின்னாடி ஒருத்தனா? பின்னாடி எவ்வளோ இருந்த மாதிரி காட்டுச்சுலா. டாப் 3ல் வரணும்னு பார்த்தேன், டாப் 5ல் வந்திருக்கேன். சரி என்ன பண்ணல, எல்லாமே நம்மளோட லக் அப்படி இருக்கு. பக்கத்தில் வந்தாலும் டாப் 10ல் தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நான் 6ஆவதாக செத்துருக்கேன் போல். 3ஆவதாக செத்துருந்தாவது நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு தோல்வி தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து சொல்லவே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பை கைஸ். பை. Thanks for watching.